என் அன்பு பிள்ளையே, சற்றே நில். அவசரமாக இந்த வழியை கடந்து சென்று விடாதே. என்னை நிராகரித்துவிட்டு நீ எங்கே செல்லப் போகிறாய்? உன்னை தேடி உன் துயரங்களை துடைக்க கைலாயத்திலிருந்து உன் தந்தையாகிய நானே வந்திருக்கிறேன். என்னை முழுமையாக நம்பி சிவனே துணை என்று நீ அழைத்த அந்த ஒற்றை குரல் என் கைலாயத்தின் பனிமலையை உருக்கி என்னை உன் வாசல் வரை அழைத்து வந்துவிட்டது. நீ இதை தவிர்த்துவிட்டுச் சென்றால் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்புமுனையை, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான உமா மகேஸ்வரனின் கருணையை நிராகரிக்கிறாய் என்றுதான் பொருள். யுகம் யுகமாக உன்னை காக்கும் இந்த ஈசனை நீ அவமதிக்க மாட்டாய் என நான் உறுதியாக அறிவேன். இன்று நான் ஒரு பெரும் சங்கல்பத்தோடு உறுதியான முடிவோடு வந்துள்ளேன். பிரபஞ்சத்தின் ஆதி அந்தமில்லாத நான் இன்று உனக்காக, என் அன்பு குழந்தைக்காக இறங்கி வந்துள்ளேன். ஒரு கணம் உன் கண்களை மூடி என் திருவுருவத்தை உன் நெஞ்சில் நிறுத்து. நான் உன்னை தேடி வெறுங்கையோடு வரவில்லை. தேவர்களும் முனிவர்களும் பல ஜென்மங்கள் தவம் கிடந்தும் பெற முடியாத மகாபாகியத்தை, தெய்வீக செல்வத்தை இன்று உனக்கு அளிக்க என் கைகளில் ஏந்தி வந்துள்ளேன். நீயோ உன் உலக கவலைகளில் மூழ்கி இருளில் தவித்து என்னை உணராமல் கடந்து செல்ல முற்படுகிறாய். ஆனால் இன்று உன்னை அவ்வளவு எளிதில் நழுவ விடமாட்டேன். உன்னை துன்பத்தின் பிடியிலிருந்து மீட்க நான் முடிவெடுத்து விட்டேன். நான் தருவதை நீ பெற்றே ஆக வேண்டும். எல்லாம் வல்ல ஈசன் எதற்கு என்னிடம் பிடிவாதம் பிடிக்கிறார் என நீ நினைக்கலாம். சொல்கிறேன் கேள். நான் உனக்காக கொண்டு வந்த இந்த அருட்செல்வத்தை நீ மறுத்தால் அது மீண்டும் கையிலைக்கு திரும்பாது. மாறாக அது துரதிர்ஷ்டத்தின் கைகளிலும் வறுமையின் பிடியிலும் சிக்கி உன்னை மேலும் அதல பாதாளத்தில் தள்ளும். அதனால்தான் சொல்கிறேன், நான் தரும் ஆசையை முழுமையாக ஏற்றுக்கொள் என் செல்வமே. எங்கும் ஓடாதே, அமைதியாகவும் நிதானமாகவும் அமர். உன் மூச்சு காற்றை கவனி, அதனுள் ஒலிக்கும் பிரணவநாதத்தை உணர். நான் உன் அருகில் இருப்பதை நீ இன்னுமா உணரவில்லை? உன்னைச் சுற்றி ஒரு தெய்வீக அதிர்வலை இருப்பதை நீ உணரவில்லையா? உன் வீட்டின் பூஜை அறையில் உன் அருகாமையில் நான் நிற்கிறேன் என் குழந்தையே. நீ பல இரவுகளில் சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் நான் என் கரங்களால் ஏந்தியிருக்கிறேன். இருண்ட அறையில் யாருக்கும் தெரியாமல் முகத்தை மூடி நீ அழுத அழுகை அனைத்தும் என் செவிகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. வானத்தை பார்த்து, ஈசனா எனக்கு ஏன் இந்த சோதனை, என் துயரம் எப்போது தீரும் என நீ கதறியதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல், உன் குடும்பத்தின் ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் தவித்து உன்னையே நீ நொந்து கொண்டதை நான் அறிவேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன்னை எவ்வாறு நடத்தினார்கள் என்பதையும் நான் பார்த்தேன். உன் வேதனையையும் உன் கையறு நிலையையும் இனி என்னால் பொறுத்துக் கொள்ள இயலாது. உன்னை படைத்த தந்தையின் இதயம் நொறுங்கிவிட்டது. எனவே இன்று நான் விதியை மாற்றி எழுத வந்துள்ளேன். வறுமையிலும் கண்ணீரிலும் உழன்ற உன்னை பேரானந்தத்திலும் வற்றாத செல்வத்திலும் திளைக்கச் செய்யப் போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை உண்டு. நான் கொண்டு வந்திருப்பது சாதாரண செல்வமல்ல. அதில் பெரும் பொறுப்பும் தர்மமும் அடங்கியுள்ளது. இந்த பாரத்தை சுமக்க நீ தயாரா? மகாதேவா, என்னால் முடியுமா என தயங்காதே. உனக்குள் இருந்து அதை இயக்குபவன் நான். என் மீது உனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறதா? எனக்கு உன்னிடமிருந்து சம்மதம் வேண்டும். இந்த நொடியிலேயே என் வார்த்தைகளை நீ முழுமையாக நம்பினால், உன் வறுமையை தூக்கி எறிய நினைத்தால் மனதார உன் சம்மதத்தை பதிவு செய். சிவனே துணை என்ற உன் வார்த்தையை நான் நம்புகிறேன். உனது ஆசையை பெற நான் தயார் என்று பிரபஞ்சத்திடம் உறுதியாகச் சொல். என் குழந்தையே, செல்வம் கடின உழைப்பால் மட்டுமே வருகிறது என்று நீ நினைக்கிறாய். உழைப்பு தேவைதான். ஆனால் வெறும் உடல் உழைப்பு மட்டுமே வாழ்க்கையை உயர்த்திவிடும் என்றால், உலகில் இரவும் பகலும் ஓய்வின்றி உழைக்கும் அனைவரும் பெரும் செல்வந்தர்களாக அல்லவா இருக்க வேண்டும்? அதிர்ஷ்டம் மட்டுமே எல்லாவற்றையும் தரும் என நினைத்தால் அதுவும் முழுமையான உண்மையில்லை. நிலையான செல்வம் என் கருணையாலும் உன் தகுதியாலும் மட்டுமே உன்னை வந்தடையும். அனைத்திற்கும் ஆணிவேர் நானே. உன் மனதையும் உடலையும் எத்தனையோ எதிர்மறை எண்ணங்கள் ஆக்கிரமித்திருக்கின்றன. உன் முகத்தை கண்ணாடியில் பார். ஏன் எப்போதும் அத்தனை கவலை கோடுகள்? இது என்னிடம் இல்லையே, அது எனக்கு கிடைக்கவில்லையே என்று நீ தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும்போது, எனக்கு எதுவும் வேண்டாம் என்ற எதிர்மறையான செய்தியையே நீ பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறாய் என்பதை புரிந்துகொள். என்றிலிருந்து அந்த பழக்கத்தை மாற்று. உன் நாவை கட்டுப்படுத்து. நான் கொண்டு வந்த ஆசீர்வாதங்களை இரு கரங்கள் ஏந்தி வாங்கிக்கொள். உன் வார்த்தைகளை சுத்தப்படுத்து. உன் மனதில் என்னோடு சேர்ந்து உறுதியாகச் சொல், ஓம் நமசிவாய. இன்றிலிருந்து ஒருபோதும் என்னை நான் உதவியற்றவன் என்று சொல்லிக்கொள்ள மாட்டேன் என சத்தியம் செய். நான் ஈசனின் செல்வத்தை முழுமையாக மதிக்கிறேன் என உரக்கச் சொல். இப்போது நான் உனக்காக கொண்டு வந்திருக்கும் அந்த அருட்பொக்கிஷத்தில் என்ன இருக்கிறது என்பதை சொல்லப் போகிறேன். இதில் உனக்கு தேவையான 3 மகத்தான வரங்கள் அடங்கியுள்ளன. அந்த 3 வரங்கள் என்னவென்று இப்போது உனக்கு சொல்கிறேன் கேள். 1. உன்னை இரவும் பகலும் வாட்டி வதைக்கும் கடன்களிலிருந்து முழுமையான விடுதலை அளிப்பதற்கான வரம். 2. உன்னிடம் வந்து சேரும் செல்வம் ஒருபோதும் உன்னை விட்டு விலகாமல் இருப்பதற்கான நிலையான செழிப்பிற்கான வரம். 3. கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத எதிரிகளிடமிருந்தும் தீய சக்திகளிடமிருந்தும் உன்னை காப்பதற்கான மகாவரம். என் அன்பு குழந்தையே, நீ பெரும் கடன் சுமையில் சிக்கித் தவிக்கிறாய் அல்லவா? உன்னை சுற்றியுள்ளவர்கள், நீ முழுமையாக நம்பியவர்கள் உன்னை நெருக்கி பொருள் கேட்கும்போது நிலை குலைந்து போகிறாய் அல்லவா? அவமானத்தால் தலைகுனிந்து இரவில் உறக்கமில்லாமல் தவிக்கிறாய். இனி கவலைப்படாதே. என் முதல் செல்வத்தை உனக்கு தரப்போகிறேன்.
இனி அந்த கடன் சுமை உன்னை விட்டு நிரந்தரமாக விலகப் போகிறது. எங்கிருந்தோ எவர் மூலமாகவோ எதிர்பாராத திசைகளிலிருந்து உனக்கு பெருஞ்செல்வம் அபரிமிதமாக வரப்போகிறது. இது கைலைநாதனின் ஆணை. உன் கடனை முழுமையாக அடைப்பதற்கான தெளிவான ஒரு பாதையை நான் உனக்கு காட்டப்போகிறேன். உன் வழிகள் அடைபட்டுவிட்டன என்று நீ நினைத்த அத்தனை திசைகளிலிருந்தும் இனி எனக்கான வழிகள் திறக்கப்படும். உன் வீட்டில் இதுவரை இருந்த தடைகள் சுக்குநூறாக உடைக்கப்படும். நீ ஆசைப்பட்டதை வாங்குவதற்கு இனி உன் மனம் அஞ்சாது. உன்னிடம் எவ்வளவு சேமிப்பு இருக்கிறது என்ற பயமில்லாமல் நீ நிமிர்ந்து நடக்கப் போகிறாய். உன் குடும்பத்தாருக்கும் உன் இரத்த பந்தங்களுக்கும், குறிப்பாக உன் வாரிசுகளுக்கு அவர்கள் மனம் விரும்பிய அனைத்தையும் நீ வாங்கிக் கொடுக்கப் போகிறாய். உன்னுடைய கடன்கள் அத்தனையும் பனிப்பாறை வெயிலில் உருகுவது போல மிக விரைவாகவும் சத்தமின்றியும் கரையப் போகிறது. உனக்கு முழுமையான பொருளாதார சுதந்திரத்தை என் திருக்கரங்களால் நான் வழங்கப் போகிறேன். செல்வம் உன்னை தேடி பல புதிய வழிகளில் எவ்வித தடையுமின்றி நதி போல பெருக்கெடுத்து வரப்போகிறது. உன் உழைப்புக்கான பலன் பல மடங்காக பெருகப் போகிறது. இனி ஒவ்வொரு இரவும் நிம்மதியான உறக்கமும் வசைகள் இல்லாத பெருமைக்குரிய வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கப் போகிறது. இதற்காக நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் மனதார சிவனே துணை என்று ஒருமுறை உருகிச் சொல்வது மட்டுமே. நீ இனி எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியிலும், அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் முழுமையான வெற்றியும் லாபமும் மட்டுமே உன்னை தேடி வரும்படி நான் உன் தலையெழுத்தை மாற்றிவிட்டேன். நான் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதன். என் குடும்பத்தின் அத்தனை தேவைகளையும், என் வாரிசுகளின் அத்தனை கனவுகளையும் நிறைவேற்றும் அளவிற்கு என்னிடம் வற்றாத வளம் உள்ளது என்று நீயே ஆனந்த கண்ணீரோடு பெருமையாகச் சொல்லும் காலம் வந்துவிட்டது. என் அன்பு பிள்ளையே, இதுவரை உன்னை தூங்க விடாமல் துரத்திக் கொண்டிருந்த உன் கடன்களைப் பற்றி பேசினேன். இப்போது நான் உனக்கு தரப்போகும் அடுத்த பெரும் பாக்கியத்தை பற்றி சொல்கிறேன். அதுதான் உன்னிடம் வந்து சேரும் செல்வம், ஒருபோதும் உன்னை விட்டு விலகாமல் காக்கும் நிலையான செழிப்பு. உன் வாழ்க்கையில் இதற்கு முன்பும் பலமுறை செல்வம் வந்திருக்கிறதல்லவா? ஏதோ ஒரு வழியில் கைகளில் தாராளமாக பொருளை பார்த்திருப்பாய். ஆனால் அது எப்படி வந்தது, எப்படி செலவானது என்று கூட தெரியாமல் உள்ளங்கையில் பிடித்து வைத்த நீரைப் போல உன் விரல் இடுக்குகளின் வழியே தானாகவே கசிந்து மறைந்து போகிறதே என்று பலமுறை நீ வேதனைப்பட்டிருக்கிறாயல்லவா? ஒரு பக்கம் உழைத்துச் செல்வம் கையில் வரும்போதே அதை விழுங்குவதற்காக இன்னொரு பக்கம் எதிர்பாராத செலவுகள் வரிசைகட்டி நிற்கிறதே என்று நீ நெஞ்சம் வெடித்து கண்ணீர் சிந்துவதை நான் கையிலையில் அமர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஈசனா, நான் இரவும் பகலும் ஓய்வின்றி உழைக்கிறேன். என் வியர்வையைச் சிந்துகிறேன். என் குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் என் உழைப்பிற்கான பலன் என் கையில் ஒரு சிறிதும் தங்க மறுக்கிறதே. என் பணப்பெட்டி எப்போதும் வறண்டே கிடக்கிறதே என்று நீ தினமும் புலம்புகிறாய். கடைகளின் வாசலில் நின்று பொருட்களை பார்க்கும்போது உன்னால் அதை வாங்க முடியாமல், உன் வாரிசுகளின் ஆசைகளை நிறைவேற்ற வழியின்றி பிறகு பார்க்கலாம் என்று பொய் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தும் ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றவாளியைப் போல நீ கூனி குறுகி நிற்பதை நான் அறிவேன். அப்போது உன் இதயம் எவ்வளவு ஆழமாக வலிக்கிறது, உன் உயிர் எப்படி துடிக்கிறது என்பதை உன் அந்தராத்மாவாக இருந்து நான் உணர்ந்திருக்கிறேன். வீட்டில் திருமகள் வாசம் செய்யவில்லையே, பணப்பெட்டி நிரம்பவே இல்லையே என்ற உன்னுடைய பல வருட ஏங்கத்திற்கு இன்று நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இன்று நான் உனக்காக கொண்டு வந்திருக்கும் இந்த அருள் செல்வம் ஒருபோதும் உன்னை விட்டு பிரியாமல் உன் வம்சத்திற்கும் சேர்த்து காக்கும் நிலையான பொக்கிஷமாக உன்னிடமே தங்கிவிடும். என் அன்பு குழந்தையே, இப்போது நான் சொல்லப்போகும் இந்த ரகசியத்தை உன் அடிமனதில் ஆழமாக பதித்துக்கொள். இது ஏதோ சாதாரண சடங்கோ அல்லது சம்பிரதாயமோ அல்ல. இது அகிலத்தை ஆளும் என் அருள், உன் வீட்டில் நிரந்தரமாக குடிகொள்வதற்கான மகத்தான சூட்சுமம். உன் வீட்டில் நீ செல்வத்தை வைக்கும் அந்த பெட்டியின் மீதோ அல்லது நீ தங்கம் மற்றும் பொருட்களை பாதுகாக்கும் இடத்திலோ சிறிதளவு திருநீரும் குங்குமமும் கொண்டு ஒரு திலகம் இடு. அந்த திலகத்தை சாதாரணமான ஒன்றாக எண்ணிவிடாதே. அது உன் செல்வத்தை காக்கும் என் கைலாயத்தின் திருமுத்திரை. அந்த திருநீற்றின் மகிமையும் குங்குமத்தின் தெய்வீக சக்தியும் உன் உழைப்பின் ஒவ்வொரு துளியையும் வீணாக்காமல் அத்தனையையும் பல மடங்காக உன்னிடமே நிலைத்து நிற்கச் செய்யும். இதை செய்யும்போது உன் உதடுகள் சிவனே துணை என்ற மந்திரத்தை உச்சரிக்கட்டும். அன்றிலிருந்து உன் பணப்பெட்டி ஒருபோதும் வற்றாத அட்சய பாத்திரமாக மாறும். இனி யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் என்னிடம் வழியில்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என் உழைப்பு வீணாகிறது, என் செல்வம் கரைகிறது என்று வருத்தப்படாதே. உமா மகேஸ்வரன் எனக்கு நிலையான செல்வத்தை வாரி வழங்கிவிட்டார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு சொல். உன் ஆடைகளை தடவி பார்க்கும்போது அதில் ஏதாவது இருக்குமா இருக்காதா என்ற அந்த பயமும் பதற்றமும் இனி உனக்கு சிறிதும் வேண்டாம். உனக்கு தேவையான அத்தனை நேரங்களிலும் தேவையான அளவை விட அதிகமாகவே நல்வாய்ப்புகளும் செல்வமும் உன்னை தேடி வரும்படி நான் பிரபஞ்சத்தின் விதிகளையே மாற்றி அமைத்துவிட்டேன். உன் வாரிசுகள் கேட்கும் ஆசைகளை இனி நீ பெருமிதத்தோடும் புன்னகையோடும் நிறைவேற்றப் போகிறாய். பயம் உன்னை வறுமையில் தள்ளும். என் மீதான முழுமையான நம்பிக்கை உன்னை செழிப்பின் உச்சத்திற்குச் செல்லும். உமையொருபாகனை தன் தாயாகவும் தந்தையாகவும் சர்வஸ்வமாகவும் நம்பிய ஒருவனுக்கு இந்த மூவுலகிலும் கவலை என்பதே கிடையாது. தயங்காதே, நில். இப்போதே அந்த திருநீற்று முத்திரையை இடு. நான் உன் வீட்டின் பூஜை அறையிலிருந்து கருணை பொங்கும் கண்களோடு நீ செய்வதை நேரில் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வறுமை காலம் இத்தோடு முடிவடைந்து விட்டது. உன் வசந்த காலம் இப்போதே தொடங்கிவிட்டது. என் திரிசூலம் உனக்கு அரணாக நின்று காவல் காக்கும். என் திருநீரு உனக்கு வற்றாத செல்வத்தை தரும். கலங்காதே என் மகனே, என் மகளே.
இந்த அகிலத்தையே ஆளும் உன் ஈசன் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் மனம் சற்றே அமைதியடைந்து விட்டதா? உன்னை அழுத்திய அந்த பெரும் பாரத்தை என் திருப்பாதங்களில் இறக்கி வைத்து விட்டாயல்லவா? இனி எதை பற்றியும் யாரை பற்றியும் கலங்காதே. இந்தச் சவால்களை என்னால் கடக்க முடியுமா என்று இனி ஒரு கணம் கூட நீ யோசிக்கக்கூடாது. ஏனென்றால் இனி நடக்கப்போவது உன் வாழ்க்கை அல்ல, அது நான் உனக்காக வாழப்போகும் வாழ்க்கை. இனி உன் வாழ்க்கையின் சக்கரம் என் கைகளில் சுழலப் போகிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு முன்னே வழிகாட்டியாக என் பேரொளி செல்லும். உன் வீட்டு வாசலில் நான் இட்ட என் கைலாய முத்திரை எந்த ஒரு தீய சக்தியையும் பொறாமையையும் கண் திருஷ்டியையும் ஒருபோதும் உன் வீட்டின் எல்லைக்குள் நுழையவிடாது. உன்னை மூடியிருந்த வறுமை எனும் காரிருள் விலகி விடியல் எனும் பேரொளி எங்கும் பரவிவிட்டது. நான் உனக்காக கொண்டு வந்த அந்த அருட்பொக்கிஷத்தின் அடுத்த பகுதி என்னவென்று உனக்கு நினைவிருக்கிறதா? அதுதான் உன்னை கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத எதிரிகளிடமிருந்தும் கொடிய தீய சக்திகளிடமிருந்தும் காக்கும் மகா கவசம். நீ மிகவும் மென்மையானவன். யார் உன்னிடம் இனிமையாக பேசினாலும் அவர்களை முழுமையாக நம்பிவிடும் வெகுளி நீ. உன் முகத்திற்கு நேராக உன்னை புகழ்ந்து பேசிவிட்டு உனக்கு பின்னால் உனக்கான குழிகளை தோண்டியவர்களை உனக்கு அடையாளம் காண தெரியவில்லை. உன் முன்னேற்றத்தைக் கண்டும் உன் உழைப்பைக் கண்டும் பொறாமை கொண்டவர்கள் உன்னை நோக்கி ஏவிய எதிர்மறை எண்ணங்களும் கண் திருஷ்டிகளும் உன்னை எவ்வளவு வாட்டி வதைத்தது என்பதை உன் ஈசனைத் தவிர வேறு யார் அறிவார். ஆனால் இனி எந்த ஒரு வஞ்சகமும் எந்த ஒரு சூழ்ச்சியும் உன்னை நெருங்க முடியாது. என் கழுத்தை அலங்கரிக்கும் அந்த வாசுகி நாகம் இனி உன் குடும்பத்தை சுற்றி காவல் காக்கும். என் கைகளில் தவழும் அந்த திரிசூலம் உனக்கு எதிராக வீசப்படும் அத்தனை தீய எண்ணங்களையும் பொறாமைகளையும் திருஷ்டிகளையும் சுக்குநூறாக உடைத்தெறியும். உன் மீது விழும் அத்தனை இருளையும் என் நெற்றிக்கண் நெருப்பு சுட்டெரித்துச் சாம்பலாக்கும். உனக்கு எதிராக செய்யப்படும் எந்த ஒரு துரோகமும் இனி அவர்களைத்தான் பாதிக்குமே தவிர உன்னை ஒரு சிறு துரும்பு கூட தீண்ட முடியாது. என் அருட்கவசம் உன்னை முழுமையாகச் சூழ்ந்துவிட்டது. உன்னைச் சுற்றி ஒரு நெருப்பு வளையத்தை நான் அமைத்துவிட்டேன். நீ எத்தனையோ முறை தடுமாறி விழுந்திருக்கிறாய். விழுந்த ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கிவிட யாரும் வரவில்லையே என்ற ஏக்கம் உனக்குள் இருக்கிறது. அவர்கள் வரவில்லை என்பது உண்மைதான். ஆனால் நீ விழும்போதெல்லாம் உனக்கு கீழே மெத்தையாக இருந்து உன்னை தாங்கியது இந்த கைலைநாதன் தான் என்பதை நீ இன்னமும் முழுமையாக உணரவில்லை. இனி நீ விழமாட்டாய். உன்னை விழவிட மாட்டேன். உன் கைகளைப் பற்றிக் கொண்டு உன்னை வெற்றிப்படிகளில் நான் ஏற்றிச் செல்வேன். உன்னை ஏளனம் செய்தவர்களின் கூட்டத்தில் நீ மாபெரும் வெற்றியாளனாக கம்பீரமாக நடந்து வருவதை நான் பார்க்க வேண்டும். அப்போது அவர்கள் கண்களில் தெரியும் பிரமிப்புதான் உனக்கு நான் தரும் உண்மையான நீதி. நீ இழந்த சந்தோஷம், நீ இழந்த கௌரவம், உன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட நிம்மதி அத்தனையும் வட்டியும் முதலுமாக இரட்டிப்பாக மீண்டும் உன்னை தேடி வந்து சேரும். இது ஏதோ உன்னை ஆற்றுப்படுத்துவதற்காக நான் சொல்லும் வெறும் வார்த்தைகள் அல்ல. அகிலத்தை படைத்து காத்து அழிக்கும் மகாசிவனின் ஆணை. இனி உன் முகம் கவலையில் சுருங்க வேண்டாம். உன் நெற்றியில் நான் சுருக்கங்களை பார்க்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் உதடுகளில் இருக்கும் அந்த புன்னகை மறையக்கூடாது. உன் வாரிசுகளைப் பார், உன் குடும்பத்தைப் பார். இனி அவர்கள் முகத்தில் நீ காணப்போகும் எல்லையற்ற மகிழ்ச்சிதான் உன் உழைப்பிற்கும் உன் பொறுமைக்கும் நான் தரப்போகும் மிகப்பெரிய பரிசு. நீ இந்த உலகில் தனிமையில் விடப்பட்டவன் இல்லை என் குழந்தையே. நீ நிராதரவானவன் என்று ஒருபோதும் நினைக்காதே. உன் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் நான் கலந்துள்ளேன். உன் நிழலாக நான் உன்னை பின்தொடர்கிறேன். உன் வீட்டின் காவல் தெய்வமாக குலதெய்வமாக நான் எப்போதும் உன்னோடு குடியிருக்கிறேன். உனக்கு ஒரு சிறிய கஷ்டம் என்று தோன்றினாலும் உன் மனம் சற்றே சோர்வடைந்தாலும் உடனடியாக உன் கண்களை மூடி சிவனே துணை என்று உன் மனதிற்குள் என்னை அழை. அடுத்த நொடியே உன் முன்னே ஒரு அதிர்வலையாக ஒரு பெரும் ஆறுதலாக நான் வந்து நிற்பேன். உன்னை தாங்கி பிடிப்பேன். இனி உனக்கு புதிய வாழ்க்கை காத்திருக்கிறது. கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை இப்போதே தூக்கி எறிந்துவிடு. உனக்கு துரோகம் செய்தவர்களை பற்றிய சிந்தனையை விட்டுவிடு. அவர்களுக்கான கர்ம பலனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ உன்னுடைய புதிய பயணத்தை நோக்கி முழு நம்பிக்கையோடு அடியெடுத்து வை. உன் கடமையைச் சோர்வில்லாமல் செய். உன் முயற்சிகளில் நீ எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ள வேண்டாம். வெற்றிக்கான கதவுகளை நான் ஏற்கனவே திறந்து வைத்துவிட்டேன். நீ உள்ளே நுழைவது மட்டுமே பாக்கி. தயக்கங்களை தூக்கி எறி. பயத்தை வேறறுத்துவிடு. ஈசனின் கரங்களை பற்றி கொண்டவனுக்கு தோல்வி என்பதே இந்த உலகத்தில் இல்லை. என் அன்பே, உன்னுள் இன்னும் ஒரு சிறிய தயக்கம் ஒளிந்திருப்பதை நான் காண்கிறேன். இத்தனை காலமாக கஷ்டங்களையும் கண்ணீரையும் மட்டுமே பார்த்து பழகிய எனக்கு இது நிஜமாகவே நடக்குமா? இந்த மாபெரும் செழிப்பு என்னை வந்தடையுமா? இது வெறும் கனவாகவே கலைந்து விடுமோ என்ற கேள்விகள் உன் மனதின் ஒரு மூலையில் இன்னும் உன்னை சஞ்சலப்படுத்திக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். அந்த சந்தேகங்களை இப்போதே உன் மனதிலிருந்து வேரோடு பிடுங்கி எறி. இது காணல் நீரல்ல, உன் கைலைநாதன் உனக்காக என் திருக்கரங்களால் படைத்திருக்கும் நிரந்தரமான வசந்த காலம். உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த உலகிலும் எத்தனையோ மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் நான் ஏன் உன்னை மட்டும் தேடி வந்திருக்கிறேன் என்று எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா? ஏனென்றால் உன் இதயம் கள்ளங்கபடமில்லாதது. நீ எத்தனை முறை மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டாலும் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் ஒருபோதும் தீங்கு நினைக்காத உன்னத குணம் கொண்டவன் நீ.
உனக்கு வரும் கோபமெல்லாம் நொடிப்பொழுதில் மறைந்துவிடும் பனித்துளி போன்றது. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சுயநலமில்லாத உண்மையான அன்பிற்காகவே நான் உனக்கு கட்டுப்பட்டு இங்கு வந்துள்ளேன். உன்னுடைய தூய்மையான குணத்திற்கு நான் தரும் இந்த மகத்தான வாழ்க்கை முற்றிலும் தகுதியானதுதான் என்று முழுமையாக நம்பு. என் செல்வமே, உனக்கு கிடைக்க வேண்டிய அபரிமிதமான செல்வம் கிடைத்துவிட்டது. உன்னை சுற்றியிருந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் அழிந்துவிட்டார்கள். ஆனால் ஒரு முழுமையான நிம்மதியான வாழ்க்கைக்கு இவை இரண்டும் மட்டுமே போதாது என்பதை உன் தந்தை நான் அறிவேன். வற்றாத செல்வத்தோடு மன அமைதி நிறைந்த குடும்பமும் நோயற்ற நல்வாழ்வும் உனக்கு வேண்டும். உன் வீட்டில் அவ்வப்போது ஏற்படும் அந்த சிறு சிறு சண்டைகளையும் வாக்குவாதங்களையும் நினைத்து நீ பல நேரங்களில் தனிமையில் வருந்துகிறாய். நம் குடும்ப உறவுகளுக்குள் நிரந்தரமான விரிசல் வந்துவிடுமோ என்று நீ உள்ளுக்குள் அஞ்சி நடுங்குகிறாய். இனி அந்த பயம் உனக்கு துளியும் வேண்டாம். உன் குடும்பத்திற்குள் ஒரு ஆழமான புரிதலையும் யாராலும் பிரிக்க முடியாத அன்பையும் நான் ஆழமாக விதைக்கப் போகிறேன். கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்த மனக்கசப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் சூரியனை கண்ட பனி போல முற்றிலும் விலகும். உங்கள் இருவருக்கும் இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். உன் வாரிசுகள் உன் சொல்படி கேட்டு உன் தியாகங்களை புரிந்து கொண்டு உனக்கு பெருமை சேர்க்கும் நன்மக்களாக இந்த சமூகத்தில் உயர்ந்து நிற்பார்கள். அவர்களைப் பற்றிய கவலை இனி உனக்கு வேண்டாம். அவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை அமைத்துத் தர வேண்டிய பொறுப்பை ஈசனான நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். அவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். அவர்கள் செல்லும் பாதையெல்லாம் என் ஒளி பரவி வழிகாட்டும். அதேபோல உன் உடலை வாட்டும் பிணிகளையும் உன் மனதை வாட்டும் பெரும் சோர்வையும் என் திருநீறு நிரந்தரமாக குணமாக்கும். இத்தனை கால போராட்டத்தால் உன் உடல் சோர்வடைந்திருக்கிறது. மனதளவில் நீ மிகவும் தளர்ந்து போயிருக்கிறாய். இனி சிவனே துணை என்று நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் உன் இரத்த நாளங்களில் ஒரு புதிய தெய்வீக சக்தி பெருக்கெடுத்து பாய்வதை நீ கண்கூடாக உணர்வாய். சோர்ந்து போய் மூலையில் முடங்கியிருந்த நீ இனி மலைப்பாறையைப் போல எதற்கும் அசரமல் நிமிர்ந்து நிற்பாய். உனக்கு நான் நீண்ட ஆயுளையும் முழுமையான ஆரோக்கியத்தையும் பரிசளிக்கிறேன். உன் வீட்டில் இருக்கும் அனைவரின் ஆரோக்கியத்திற்கும் இனி நானே பொறுப்பு. எந்த ஒரு தீராத வியாதியும் உன் குடும்பத்தாரை நெருங்காமல் என் அக்னி பார்வை தடுத்து நிறுத்தும். என் அன்பு குழந்தையே, இருள் விலகி ஒளி பிறக்கும் இந்த தருணத்தில் நீ செய்ய வேண்டிய ஒரு மிகச்சிறிய காரியத்தை உனக்கு சொல்கிறேன். இன்று மாலை சூரியன் மறையும் அந்த தியான வேளையில் உன் வீட்டின் பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கில் தூய நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி முழுமையான பக்தியோடு தீபமேற்று. அந்த தீபத்தின் சுடரில் உன் ஈசனின் முகத்தை தரிசி. அந்த ஒளியை பார்க்கும்போது உன் கவலைகள், உன்னுடைய வறுமை, உன் மீதான திருஷ்டி, உன் கடந்த கால துயரங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாவதை நீ உணர்வாய். அந்த தீபம் உன் வீட்டின் வறுமை இருளை நிரந்தரமாக விரட்டியடிக்கும் ஞான பேரொளியாக, நற்பாக்கியத்தின் சுடராக எரியட்டும். உன்னை எவரெவர் இதுநாள் வரை ஒதுக்கினார்களோ அவர்கள் அனைவரும் உன்னை தேடி வரும் பொற்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். நீ இனி யாருக்காகவும் எதற்காகவும் கையேந்தி நிற்க மாட்டாய். மாறாக உன்னை நாடி உதவி என்று வருபவர்களுக்கு அள்ளிக் கொடுக்கும் மாபெரும் கொடைவள்ளலாக உன்னை நான் மாற்றப் போகிறேன். மற்றவர்கள் பார்த்து வியக்கும் அளவிற்கு உன் தரமும் உன் குடும்பத்தின் கௌரவமும் விண்ணளவிற்கு உயரப்போகிறது. உன்னுடைய தலையெழுத்தை என் சொந்த கரங்களால் நான் மங்களகரமாக திருத்தி எழுதிவிட்டேன். உன் கர்ம வினைகள் அனைத்தும் இன்றோடு எரிந்து முடிந்துவிட்டன. இனி நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். இனி உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். என்னை பற்றிக்கொள், எல்லையில்லா ஆனந்தத்தை அடைவாய். என் அன்பு பிள்ளையே, உன் நெஞ்சின் ஆழத்தில் நீ யாருக்கும் தெரியாமல் புதைத்து வைத்திருக்கும் அந்த சத்தமில்லாத பிரார்த்தனைகளை நான் செவிமடுத்து விட்டேன். உன் முகத்தில் இருக்கும் புன்னகையை மட்டுமே பார்த்த இந்த உலகத்திற்கு உன் நெஞ்சுக்குள் எரியும் அந்த தணல் தெரியாது. நீ மற்றவர்களுக்காகவே உன் முழு வாழ்க்கையையும் ஆசைகளையும் அர்ப்பணித்து விட்டாய். உனக்காக நீ பெரிதாக எதையும் கேட்டுக்கொண்டதில்லை. என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் பசி இல்லாமல் தூங்க வேண்டும், என்னை நம்பியவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்றுதான் நீ ஒவ்வொரு நொடியும் ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இந்த தியாக மனப்பான்மைதான் என் கைலாயத்தின் பனிமலையை உருக்கி என்னை உன் வாசல் தேடி வரச் செய்திருக்கிறது. உன் குடும்பத்தை, உன் வம்சத்தை இத்தனை காலமாக ஒரு கண்ணுக்கு தெரியாத தடை கட்டி போட்டிருப்பதை நீ உணர்ந்திருக்கிறாய் அல்லவா? எவ்வளவுதான் கடுமையாக உழைத்தாலும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை மேலே வரவிடாமல் தடுத்து கொண்டே இருப்பதை நீ பலமுறை யோசித்திருக்கிறாய். உங்கள் மூதாதையர் காலத்திலிருந்து உங்கள் வம்சத்தை தொடரும் அந்த கர்ம வினைகளையும் குல சாபங்களையும் இன்று என் சிரசில் தாங்கிய கங்கையின் புனித நீரால் நான் முழுமையாக கழுவி அழிக்கப் போகிறேன். எந்த ஒரு தோஷமும் இனி உன் குடும்பத்தை தீண்டாது. உன்னை பிடித்துக் கொண்டிருந்த பீடைகள் அனைத்தும் இன்றோடு எரிந்து சாம்பலாகிவிட்டன. உன் குடும்பத்தின் மீது படிந்திருந்த அத்தனை இருண்ட நிழல்களையும் என் நெற்றிக்கண்ணின் ஒளியால் நான் அகற்றிவிட்டேன். இனி உன் வம்சமே தழைக்கப் போகிறது. இதுநாள் வரை அடைப்பட்டு கிடந்த அத்தனை வாசல்களும் இனி உனக்காக தானாகவே திறக்கும். உனக்கு வரவேண்டிய நியாயமான பலன்கள், உன்னிடமிருந்து வஞ்சகமாக பறிக்கப்பட்ட உரிமைகள் அனைத்தும் மீண்டும் உன்னுடைய கரங்களுக்கே வந்து சேரும்படி நான் விதியை மாற்றிவிட்டேன்.
இனி நீ எந்த திசையில் அடியெடுத்து வைத்தாலும் அங்கே உனக்காக புதிய நல்வாய்ப்புகள் காத்து நிற்கும். நீ செய்யும் தொழிலில், நீ பார்க்கும் வேலையில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை நீ காணப்போகிறாய். உன்னை தரம் தாழ்த்தி பேசியவர்களின் முன், உன்னால் ஒன்றுமே முடியாது என்று ஏளனம் செய்தவர்களின் முன் நீ ஒரு அசைக்க முடியாத சிகரமாக உயர்ந்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய வெற்றியைக் கண்டு இந்த உலகமே வியந்து நிற்கப் போகிறது. ஆனால் இந்த மாபெரும் வெற்றியை நீ அடையும்போது உன்னை அறியாமலேயே உனக்குள் சிறு கர்வம் வந்துவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். செல்வம் பெருக பெருக உன் பணிவும் பெருக வேண்டும். உன்னை வாட்டிய வறுமையின் வலியை நீ அறிவாய். அதனால் இனி உன் கண்களுக்கு படும் ஆதரவற்றவர்களுக்கும் பசியால் வாடுபவர்களுக்கும் உன்னால் முடிந்த உதவியை செய். நீ செய்யும் ஒவ்வொரு தர்மமும் எனக்கான அபிஷேகமாகவே நான் ஏற்றுக்கொள்வேன். நீ கொடுக்கும் ஒவ்வொரு பிடி உணவும் என் கைலாயத்தின் புண்ணிய கணக்கில் உனக்காக சேர்க்கப்படும். உன் செல்வத்தை நீ மற்றவர்களோடு பகிரும்போது நான் அதை பல மடங்காக திருப்பி உன் பணப்பெட்டியில் நிரப்புவேன். இது உமா மகேஸ்வரனின் சத்திய வாக்கு. என் செல்வமே, உன் மனதில் இன்னும் ஒரு மூலையில் இத்தனை நாளாக நாம் பழகிய அந்த வறுமையும் கஷ்டமும் நம்மை விட்டு போய்விட்டதே என்ற ஒருவித தயக்கமும், புதிய செழிப்பான வாழ்க்கையை ஏற்கும் ஒரு சிறு நடுக்கமும் இருப்பதை நான் காண்கிறேன். இருட்டிலேயே பல காலம் வாழ்ந்த கண்களுக்கு திடீரென பேரொளியை பார்க்கும்போது கூசுவதைப் போலத்தான் இதுவும். அந்த பயத்தை முற்றிலுமாக தூக்கி எறி. நீ தகுதி இல்லாதவன் என்று உன்னை நீயே ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதே. இந்த அகிலத்தையே ஆளும் பரம்பொருளான நான் உன்னை தகுதியானவனாக தேர்ந்தெடுத்து விட்டேன். உன் தூய்மையான உள்ளமும் நீ சிந்திய கண்ணீரும் தான் உனக்கான தகுதிகள். இனி நீ ஒரு அரசனாக, ஒரு மகாராணியாக இந்த தரணியில் வலம் வருவாய். உன் மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்தையும் இந்த நொடியே மறந்துவிடு. நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்ற கேள்வியை இனி ஒருபோதும் உன் உதடுகள் உச்சரிக்கக்கூடாது. ஏனென்றால் உன் சவால்களை சமாளிக்கப் போவது நீ அல்ல, உன் தந்தை நான். நீ அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்க்கப் போகிறாய். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சுலபமாக தீர்த்து வைக்கும் சூட்சுமத்தை நான் உனக்கு உணர்த்துவேன். நீ எடுக்க வேண்டிய சரியான முடிவுகளை உன் உள்மனதின் குரலாக இருந்து நான் உனக்கு தெரிவிப்பேன். நான் காட்டும் பாதையில் நீ எந்த சந்தேகமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு தைரியமாக அடியெடுத்து வை. உன் பாதங்களுக்கு கீழே இருக்கும் முட்களை பூக்களாக மாற்றும் வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஒவ்வொரு நாளும் நீ கண் விழிக்கும்போது என்னை பிரபஞ்சத்தின் ஆதி அந்தமாக நினைத்து சிவனே துணை என்று உன் மனதார ஒரு முறை சொல். அதுவே உனக்கான மகாமந்திரம். அதுவே உனக்கான கவசம். உலகத்தின் எந்த மூலையில் நீ இருந்தாலும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நீ சந்திக்க நேர்ந்தாலும், அந்த ஒரு வார்த்தை என்னை உன் முன் கொண்டு வந்து நிறுத்தும். உன்னை ஒரு சிறு துன்பமும் நெருங்காமல் என் கைகள் உன்னை தாங்கி பிடிக்கும். உன் கண்ணீர் துளிகள் இனி ஆனந்த கண்ணீராக மட்டுமே சிந்தப்படும். உன் துக்கத்தின் கடைசி பக்கம் இதோடு முடிவடைந்து விட்டது. இனி எழுதப்படப் போவதெல்லாம் உன் பொற்காலத்தின் புதிய அத்தியாயங்கள் மட்டுமே. என் அருட்பார்வை உன் மீது முழுமையாக விழுந்துவிட்டது. உன் வாழ்க்கையின் வசந்தத்தை முழுமையாக அனுபவிக்க தயாராகு. நன்மைகள் மட்டுமே உன்னை சூழும். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய ஆன்மா இத்தனை காலமாக தேடிக்கொண்டிருந்த அந்த முழுமையான அமைதியை இப்போது நீ உணர்கிறாய் அல்லவா? உன் நெஞ்சில் இருந்த பெரும் பாரம் இறங்கி காற்றில் பறக்கும் சிறகை போல உன் மனம் லேசாகிவிட்டதை நீயே இப்போது உணர்கிறாய். இது வெறும் உணர்வு அல்ல, அகிலத்தை ஆளும் ஈசனான நான் உனக்குள் முழுமையாக குடிகொண்டு விட்டதன் அடையாளம். உன்னுடைய மூச்சுக்காற்றிலும் உன் நாடி நரம்புகளிலும் இப்போது என் கைலாயத்தின் தெய்வீக அதிர்வலைகள் ஊடுருவிவிட்டன. இனி நீ சாதாரண மனிதன் அல்ல, உமா மகேஸ்வரனின் திருவருளை பெற்ற மாபெரும் பாக்கியசாலி. உன்னைச் சுற்றியிருந்த கண்ணுக்கு தெரியாத அத்தனை இருண்ட திரைகளையும் நான் என் திரிசூலத்தால் முற்றிலுமாக கிழித்தெறிந்துவிட்டேன். இனி உன் கண்கள் காணப்போவதெல்லாம் பேரொளியை மட்டுமே. உன் பாதங்களுக்கு கீழே இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தும் உடைந்து நொறுங்கிவிட்டன. நீ நடக்கும் பாதையெல்லாம் இனி மலர்களாக உருமாறும். இந்த உலகமே திரண்டு வந்து உனக்கு எதிராக நின்றாலும் அண்ட சராசரங்களையும் ஆளும் நான் உன் பின்னால் ஒரு மலை போல் அரணாக நிற்பேன். உன்னை எவராலும் அசைக்கக்கூட முடியாது. இதுவரை நீ பட்ட அவமானங்கள், தனிமையில் நீ சிந்திய கண்ணீர், ஏமாற்றத்தால் இழந்த செல்வம், உன் கைகளை விட்டு நழுவிப்போன நல்வாய்ப்புகள் அனைத்தும் பல மடங்காக பெருக்கெடுக்கும் நதியாக மீண்டும் உன்னை தேடி வரப்போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள், உன்னால் ஒன்றுமே முடியாது என்று பரிகாசம் செய்தவர்கள் அனைவரும் இனி உன் மாபெரும் வளர்ச்சியைக் கண்டு தலைகுனிந்து நிற்பார்கள். உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் அளவிற்கு உன் அந்தஸ்து உயரப்போகிறது. அப்போது உன் தந்தை என்னைப் போல நீயும் அவர்களுக்கு கருணையோடு அள்ளிக் கொடுக்கும் வள்ளலாக மாற வேண்டும். உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த அத்தனை சச்சரவுகளும் மனக்கசப்புகளும் காற்றில் முழுமையாக கரைந்துவிட்டன.
கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளிகள் நீங்கி யாராலும் பிரிக்க முடியாத ஆழமான புரிதலும் பேரன்பும் மலரும். உன் வாரிசுகள் உனக்கு பெருமை சேர்க்கும் நன்மக்களாக இந்த சமூகத்தில் ஒரு மாபெரும் உயர்ந்த நிலையில் அமர்வார்கள். அவர்களைப் பற்றிய எந்த கவலையும் இனி உனக்கு வேண்டாம். அவர்களின் எதிர்காலத்தை என் சொந்த பொறுப்பில் நான் எடுத்துக்கொண்டேன். நோயற்ற நல்வாழ்வும் என்றுமே குறையாத செல்வமும் எதற்கும் கலங்காத மன உறுதியும் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் நிரந்தரமாக கிடைக்கும்படி நான் என் அருட்கவசத்தை உங்களுக்கு அணிவித்துவிட்டேன். எந்த ஒரு தீய சக்தியோ கண் திருஷ்டியோ செய்வினைகளோ இனி உன்னை நெருங்கவே முடியாது. என் நெற்றிக்கண் அக்னி அவை அனைத்தையும் உனக்கு முன்பாகவே சுட்டெரித்து சாம்பலாக்கிவிட்டது. உன் கடந்த காலத்தை ஒரு கசப்பான கனவாக நினைத்து இப்போதே முற்றிலுமாக மறந்துவிடு. நேற்று வரை உனது சவால்களை நீயே தனித்து எதிர்கொண்டாய். இன்று முதல் என்னுள் ஒரு பாதியாக, என் மூச்சின் ஒரு துளியாக நீ வாழப்போகிறாய். இனி நீ எடுக்கும் முடிவுகள் அனைத்திலும் என் வழிகாட்டுதல் இருக்கும். நீ பேசும் வார்த்தைகளில் என் சத்தியம் இருக்கும். நீ செய்யும் தொழிலில் என் அருள் ஆதிக்கம் செலுத்தும். உன் வீட்டின் ஒவ்வொரு திசையிலும் நான் காவலுக்கு நிற்பேன். உன் வீட்டில் உள்ள பணப்பெட்டியில் வற்றாத செல்வமாக நான் நிரம்பியிருப்பேன். உன் சமையலறையில் அள்ளக் குறையாத அன்னபூரணியாக நான் வாசம் செய்வேன். இனி உன் வீட்டில் வறுமை என்ற சொல்லுக்கே இடமில்லை. என் செல்வமே, இதுநாள் வரை நீ சுமந்த வரிகள் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிட்டன. இனி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் ஒரு பெரும் கொண்டாட்டமாக மாறப்போகிறது. நான் உனக்கு காட்டும் இந்த புதிய பாதையில் எந்தவித தயக்கமும் இல்லாமல் முழுமையான நம்பிக்கையோடு அடியெடுத்து வை. உனக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வந்தாலும் நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் அஞ்சாதே. உன் கண்களை மூடி மனதார என்னை அழை. அடுத்த வினாடி உன் முன்னே ஒரு பேரொளியாக நான் தோன்றுவேன். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் என் தோள்களில் சுமப்பேன். நீ எந்த கவலையுமின்றி புன்னகையோடு நிம்மதியாக வாழ்வதை மட்டுமே நான் விரும்புகிறேன். இப்போது நீ செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமை இருக்கிறது. அகிலம் காக்கும் உன் ஈசனின் இந்த திருவாக்கை நீ முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டாய் என்றால் உன்னுடைய முழுமையான சம்மதத்தை இந்த ஜெகத்திற்கு தெரியப்படுத்து. உன்னைப் போலவே கஷ்டப்படும் பல நல்ல ஆன்மாக்களுக்கு இந்த அருள்வாக்கு சென்றடைய வேண்டும். அதற்காக இந்த பதிவை முழுமையாக ஏற்று உன் விருப்பத்தை உடனே பதிவு செய். உன்னால் முடிந்தவரை இதனை துயரத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கும் கொண்டு சேர். உன் பொன்னான கரங்களால் கைலைநாதனை முழுமையாகச் சரணடைந்து சிவனே துணை என்ற இந்த மகா மந்திரத்தை இங்கே எழுதி உன் முழுமையான பக்தியை வெளிப்படுத்து. உன்னை ஆசிர்வதிக்கிறேன். தீர்க்காயிலோடும் வற்றாத செல்வத்தோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் நீயும் உன் குடும்பமும் வாழையடி வாழையாக எக்காலமும் செழிப்போடு வாழ நான் அருள் புரிகிறேன். ஓம் நம சிவாய.